நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தா இந்த ஜெட் எடுத்து போயிட்டு மிலிட்ரி பேஸ்ல இறங்கி மிலிட்ரி பேஸ்ல இருக்கிற ஜெட் எடுத்து நம்ம ஏரியாவுக்கு எடுத்துட்டு போக போறோம். ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸா இருக்கேடா. நண்பர்களே அதுக்குள்ளேயும் 5 ஸ்டார் வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். நீங்கள் இது மாதிரி ராணுவ தளத்தை இறங்குறதா கையில் அப்போதால ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு சேஃப்டி. நண்பர்களே அதுக்குள்ளேயும் இந்த பிளவா பசங்க ஹெலிகாப்டர் ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் ஏஐ ராக்கெட் லான்ச்சர் மூலமாக இவனுங்க வச்சு அடிக்க போகிறோம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு நம்மளை சீக்கிரமாக முடிச்சு விட பார்க்குறானுங்க. நண்பர்களே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறமா அவங்களால நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் நம்ம ஜெட் எடுக்க போகலாம். ஜெட் எடுக்க போகிறதுக்கு இந்த கம்பத்து மேலே ஏறி அனல் பாங்க குதிக்கிட்ட ஒரே வழி. வெற்றிகரமாக ஜெட்டை அடைத்து விட்டோம். இதோடு இது எதுமோ எடுத்தான். இந்த ஆட்டோமேட்டிக் ரேடார் ராக்கெட் லான்ச்சர் போட்டு அனுப்புறது நண்பர்களே. இதுலேருந்து மட்டும் கொஞ்சம் பத்திரமா எடுத்துட்டுனா நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளோதான் நண்பர்களே, வெற்றிகரமாக ஜெட்டை டேக் ஆஃப் பண்ணிட்டோம். இதோட எத்தனை சுத்த வேண்டியது. இந்த ஜெட் எடுத்துன்னு வரப்போகிற ஹெலிகாப்டர்லாம் ராக்கெட் லான்ச்சர் விட்டு செதற வரத்து ஒரு தனி சவ நண்பர்களே. ஜெட் வேறு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அதனால் தீ குஸ்டோ நண்பர்களே. எப்படியோ தெரியாமல் குச்சி மாட்டினோம் நண்பர்களே. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட போகிறாங்க நண்பர்களே. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே.